ஜெம் டிவி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த விஜய் அபிஷேக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதாவது சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அமைப்பு ஒன்று கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, உங்களுடன் ஸ்டாலின். அதேதான். இது வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருக்கு. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஏதாவது உங்களுக்கு வந்து பென்ஷன் அமௌண்ட் வராமல் இருக்கலாம், இந்த முதியோர் அமௌண்ட் வராமல் இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் இந்த மனு, அதாவது உங்களோட ஸ்டாலின் முகாமில் வந்து ஒரு மனு மாதிரி எழுதி கொடுங்க. அதுக்கெல்லாம் சீக்கிரமாக வந்து ஒரு விடிவு கிடைக்கும். ஏன்னா ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னா இந்த இதில் தான் உங்களுக்கு ஒரு விடியல் வரும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இதை பண்ணாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு எல்லா இடத்துலையுமே இந்த முகாம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்த மனுவை எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 30 லட்சம் மனு வந்து வந்திருக்கு. ஒரு நாட்டில் வந்து 30 லட்சம் பிரச்சனைகள் வந்து இருக்கு. இப்போ வரைக்கும் 30 லட்சம், இன்னும் எவ்வளோ போகுது அப்படின்றது தெரில. இதே மகளிர் மட்டுமே மொத்தமாக 17 லட்சம் மனு கொடுத்துருக்காங்க. 30 லட்சம் 17 லட்சம் அப்படியே ஈக்குவலாக வந்துருச்சுல்ல. எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்றது வந்து இது மூலியமாகவே நமக்கு தெரியுது. ஓகே, ஆமாம், அதான் நல்லபடியாக போயிட்டு இருக்கு, நல்ல ஒரு திட்டமாக கொண்டு வந்திருக்காரு ஸ்டாலின் அவர்கள். அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை, எதுக்குடா அதை பற்றி பேச வந்தேன் அப்படின்னா, திரும்புவனத்தில் வந்து வைகை ரிவர் இருக்குல்ல, வைகை நதி, அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் அந்த இதில் கொடுத்த மனு எல்லாமே தண்ணியில் தூக்கி போட்டு வச்சுருந்தாங்கல்ல. இந்த செய்தி வந்து ரொம்பவே ஒரு பரபரப்பாக பேசிகிட்டு இருந்துச்சு. இது வந்து கிடச்சோடனே எல்லா கட்சிக்காரன், அதாவது எதிர்கட்சி எல்லா கட்சிக்கும் வந்து அடா சிக்கிட்டாங்கடா அன்றைக்கி, அவ்வளோதான் முடிச்சு விட்ருவோம் அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு பக்கத்து வந்து அவங்கள விவாதத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், இது வந்து ஊழலாட்சி அப்படின்ட்டாங்க, இது வந்து ஒன்றுத்துக்குமே ஆகாது, இதெல்லாம் வந்து ஒரு பொய், இப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதுக்கெல்லாம் நமக்கு விடிவே வராது, மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிற விடிவே வராது, திமுக வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு சைடு ஒரு பாயிண்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இந்த பிரச்சனை வந்து ரொம்பவே சிவியராக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து அங்கிள் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தாரு. இதுக்கு ஒரு பக்கம் அப்படியே புகையா எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் புகையில வந்து பெட்ரோலை ஊற்றின மாதிரி அப்படியே கபகபகபன்னு அப்படியே காட்டுத்தீய பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இதுக்கு எல்லாமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒன்று இப்போ வந்து நடந்திருக்கு. என்ன டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா, அந்த வைகை ரிவரில் போட்டாங்களா அந்த மனு எல்லாமே, அது வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து அதாவது அந்த தாலுக்கா ஆஃபீஸர்னு சொல்லுவாங்கள்ல, அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இது வந்து காணா போயிடுச்சு, தாசில்தார் இது வந்து காணா போயிடுச்சு, யாரோ வந்து உள்ளே பூந்து திருடிட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு தெரியாது, காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஆனால் கடந்த மாதம் 21ஆம் தேதி தான் வந்து அந்த முகாம் வந்து நடந்துச்சு. ஓகேவா? ஆனால் இது கண்டுபிடிச்சது எல்லாமே 28ஆம் தேதி. அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நான் கேட்கல, பொதுவாக எல்லாரும் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ காணா போய் 7 நாள் ஆகுது, 7 நாளாக நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை, ஆனால் இப்போ வந்து காணும் அப்படின்னு சொன்னால் என்ன சார் அப்படின்றதான் கொஸ்டின் வந்து கேட்டாங்க. இதுக்காக இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த வட்டாட்சியர்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கள்லேருந்து சேர்த்து மொத்தமாக 8 பேரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்துலேருந்து கலெக்டரையும் சேர்த்தி மொத்தமாக எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து அது காணா போயிருச்சு அப்படின்னு சொன்னாலும் இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து இதெல்லாம் கேஸ்லாம் முடிச்சாச்சு, 7 நாளில் நாங்கள்லாம் வந்து விடியல் ஆச்சுல, அது அதனால் வேகமாக முடிச்சிட்டோம், அது வந்து அந்த மனு எல்லாமே சால்வ் பண்ண மனு அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு உருட்டி தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு உருட்டு என்ன அப்படின்னா, திருடிட்டு போயிட்டாங்கன்ற உருட்டு, இன்னொரு உருட்டு என்ன அப்படின்னா, அதெல்லாமே சால்வ் பண்ணியாச்சு அப்படின்ற உருட்டு நான் சொல்லலை, மற்ற கட்சி சொன்னாங்க, நம்மளே யாரும் திட்டிடாதீங்க, ஓகேவா? மற்ற கட்சி தான் சொல்கிறாங்க, நான் என் வாயிலேருந்து நான் சொல்லலை, ஓகேவா? அப்படி இருக்கிறப்போ ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இது எல்லாமே செஞ்சது யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமார். யாரா அந்த முத்துக்குமார், திடீர்னு ஒரு முத்துக்குமார் உள்ள வராரு அப்படின்னா, அந்த முத்துக்குமார் வந்து அந்த நிலம் அளவு துறை, அதாவது நிலம் அளவு துறை, அந்த துறையில் வேலை பார்க்குற ஒருத்தர் தான் முத்துக்குமார் அவர்களாமா. என்ன சொன்னார் அப்படின்னா, எதனால அவர் உள்ள போட்டாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுக்கும் அந்த வட்டாட்சியரில் உள்ளவங்களுக்கும் ஏதோ ஒரு சண்டையா, அந்த சண்டையில் வந்து அவங்கள மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த சின்ன பிள்ளைத்தனமாக சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கும் எனக்கு வந்து அந்த ஒரு ஸ்கூல் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அவனுக்கு எனக்கு சண்டை அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, மிஸ்ஸுக்கிட்ட போய் அவனை மாட்டி விடுவேன்.
அப்படின்ற மாதிரி நம்ம முத்துக்குமார் அவர்கள் வந்து அங்க இருக்கிறவங்களை மாட்டி விடணும், அதாவது ஈகோனால அது திருடி வந்து நான் வந்து இதுல போட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய் அப்படின்னு சுத்தமா தெரியல. ஆனா எலெக்ஷன் டைம்ல இப்படி நடந்தது வந்து டிஎம்கேக்கு ஒரு பெரிய டிராபேக் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா எல்லா கட்சிகளும் இதை பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன்னா இன்னும் வரைக்குமே அது நடந்துகிட்டு இருக்கு. எது ஊழல் ஆட்சி இல்லைங்க, உங்களுடன் ஸ்டாலின்ற அந்த ஒரு இது வந்து மனு கொடுக்கறது வந்து இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு ஊர்ல, எந்த ஊர்னு சொல்ல மாட்டேன், அந்த ஊர்ல வந்து ஒரு மனு நம்ம வாங்கி அந்த ஃபில் பண்ணுவோம்ல, அந்த ஃபில் பண்றதுக்கு 20 ரூபா காசு வாங்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? டாக்ஸ், ஜிஎஸ்டி டாக்ஸ் இல்லை, அவங்களுக்கு டாக்ஸ். எப்படின்னா ஜெராக்ஸ், அதாவது மனு முடிஞ்சிச்சாமா, ஸோ ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அவங்கள்ட்ட கொடுக்குறாங்களாமா. அந்த ஜெராக்ஸ் வந்து ஒரு பீஸ் வந்து 20 ரூபா. ஓகேவா? நாங்கள்லாம் இங்கே வந்து 5 ரூபாய்க்கு போடுவோம், அங்கே 20 ரூபா. அது வந்து ஒரு வெளியூரில், அதனால ஜிஎஸ்டி அதிகமாக இருக்கும் போல், அங்கே வந்து 20 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நடக்கிறது வந்து டிஎம்கேக்கு வந்து ஒரு பெரிய டிராபேக்காக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ போக போக எல்லாருமே பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாங்க, டிவிக்கே பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது வந்து பிப்ரவரி மாதம் பார்த்தோம் அப்படின்னா என்டிகே, அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க. ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு கூட்டணி, என்டிஏ கூட்டணி நடந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸில் தான் வந்து இந்த 2026 எலெக்ஷன் வந்து நடக்க போகுது. ஸோ என்ன நடக்க போகுது, என்ன முடிய போகுது, யார் வரப்போறா அப்படின்ற சந்தேகத்தில் வந்து உள்ளே இருக்கிற மூளை தனியாக வெளில வந்து உளுந்துரும் போல. ஓகே, எனக்கு எதுக்கு இவ்வளோ ப்ரெஷர் வேணாம், நான் உங்ககிட்டே கேட்குறேன். இப்போ வந்து 2026 எலெக்ஷன் வரப்போகுது, யார் ஜெயிப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை நீங்கள் யாருக்கு வந்து ஓட்டு போடலான்னு ரெடியாக இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தெரிஞ்சுக்கணும்ல, ஒன்றுமே பண்ண வேணாம், கீழே ஜெம் டிவி அப்படின்னு ஒரு இது இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே போய் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆல் காட்டும். ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெய்லி நாங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன் போடுறோமோ அது எல்லாமே உங்களை சேர்த்து வரும். இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா ஒன்றுமே பண்ண வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும். இத்தோட இந்த கண்டென்ட் முடிச்சுட்டு எல்லாருக்கும் டேக் கேர், பாய் பாய் சொல்லிடுறேன். சைனிங் ஆஃப், விஜய் அபிஷேக். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.